நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி தானியேல் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம், என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களை உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று ஆண்டவரே தானியேல் ஜபித்தது போல ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தையும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தையும் இதோ உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி வாழ்கிறார்கள், என் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள், ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள், உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், ஆண்டவரே ஒரு விசை கூட நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த தானியேல் ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. நீர் கொடுத்த தரிசனங்களும் வாக்கு தத்துவங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜபித்தது போல இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே எங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே எங்களுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவர்களுடைய பாவம், அவர்கள் செய்கிற பாவங்கள் இன்னதென்று அறிந்து அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னீர் ஆண்டவரே. திரும்ப அந்த பாவத்தின் வழியிலே போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுள்ள வழியிலே வரும்படியாக எங்கள் பட்டணத்தில இன்றைக்கு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளும் சரி, திருமணம் ஆனவர்களும் ஆண்டவரே, திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் மறைமுகமாய் செய்கிற எல்லா பாவங்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன காரியத்திலே அடிமைத்தனமாய் இருக்கிறார்கள் என்பதை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த தேசம் எந்த காரியத்திலே அடிமைத்தனமாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அப்பா, வாலிப பிள்ளைகள் என்னென்ன காரியத்திலே அடிமையாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்திலே காணப்படுகிற பாவங்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசத்தை ஆண்டவரே அப்பா ஒரு பரிசுத்தமான ஒரு தேசமாக, ஒரு வெளிச்சமாக கர்த்தாவே நீர் மாற்றும்படியாக ஆண்டவரே அப்பா இதோ இந்த தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கொள்ளை, கொலை, ஆண்டவரே விபச்சாரம், வேசித்தனம் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு விலகி போகும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு விலகி போகும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியே போகும்படியாக இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவரே. எங்களுடைய ஜபங்களை கேளும் ஆண்டவரே அப்பா. அன்றைக்கு அந்த ஒருவனுடைய ஜபம், அந்த தானியேலுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரே பாபிலோனில் அடிமையாய் இருந்த அந்த ஜனங்களை மீட்டெடுத்த தெய்வம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய ஆண்டவரே ஜனங்களையும் ஆண்டவரே எங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்கள் எல்லாவரையும் ஆண்டவரே அப்பா தகப்பனை நீர் விடுதலை ஆக்கும்படியாக, அவர்கள் உம்முடைய அண்டையிலே வரும்படியாக ஆண்டவரே உண்மையை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்டு இந்த மன்றாட்டை கேட்டு ஆண்டவரே அப்பா நீர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால் ஆண்டவர் எங்கள் மேல இரக்கம் கொள்ளும்படியாக இரக்கம் கொண்டு ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்தை பாழான தேசமாய் நீ விடாதபடி ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாற்றி ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுடைய மெய்ப்பனா இருக்கும்படியாக இந்த காலை நேரத்திலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தாமே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.